இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 2ஆம் நாள் 14/2/2026 பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:34 லக்னம் கும்ப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி மாலை 4:43 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் இரவு 7 மணி வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் ரோஹிணி மற்றும் மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 7 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். சின்ன சின்ன சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதையும் லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். குறித்த நேரத்தில் வேலைகளை முடிப்பது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன மோதல் போக்கும் ஏற்பட்டு நீங்கும். அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறிய அளவுல கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் சாதகமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன மனக்கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். எடுத்த வேலைகளை சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில் சிறப்பாகவும் நடைபெறும். தேடிப்போன வேலைகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பிள்ளைகளை பற்றிய கவலைகளும் நீங்கும். அவர்களினால மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். பயணங்களின் மூலமாக நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வேலையில ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். எப்படியாவது வேலையை முடிக்க வேண்டும் என்ற உறுதியுடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருங்கிய நண்பர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகளினால சில சிரமங்களும் ஏற்படலாம். யாராவது ஒருவர் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் விஷயமாக இருந்தாலுமே அகலக்கால் வைக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களை கவனித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக முயற்சிகளும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவுல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு தந்தையின் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சிறப்பான செயல்பாடுகளுக்கு மற்றவர்களினால பாராட்டவும் படுவீங்க. வழக்கமான செயல்பாடுகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில் வணிகம் தொடர்பாக ஏற்றங்களும் இருக்கும். சில ஏமாற்றங்களும் நீங்கும். பணியிடத்துல உத்தியோகர்களுக்கு புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை வளர்த்தும் கொள்வீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த விஷயங்கள் வெற்றியையும் பெற்றுத்தரும். தான தர்மங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. நண்பர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். கூட்டாளிகளின் மூலமாக அனுகூலமும் உண்டாகும். உங்களின் மீதாக இருந்து வந்த அவப்பெயர்களும் நீங்கும். தம்பதிகளுக்கு இடையே நெருக்கமும் புரிதல்களும் உண்டாகும். தனவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகளும் ஏற்பட்டு நீங்கும், புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும், தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே ஒன்றிற்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. வேலைகள் இன்று சிறப்பாக தங்க இருக்கும். இன்று பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. இதனால சிறிது பதட்டத்துடன் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். அதற்கு ஏற்ப உங்கள் துணை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று நன்றாக தங்க இருக்கும். ஆன்மீக பயணங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இன்று பண இழப்புகளும் நீங்குங்க. பணத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கலாம். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். சிரமங்களும் நீங்கும். சுலபமாக எந்த ஒரு வேலையையும் முடிக்கவும் செய்வீங்க. வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மன நிம்மதியும் உண்டாகும். வீட்டுல மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும். விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். இன்று பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில முன்னேற்றமும் இருக்கும். அனுகூலமும் உண்டாகும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. இன்று நண்பர்கள் உங்களை தேடி வந்து உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நீங்க நினைத்ததை விட லாபத்தையும் பார்த்து விடலாம். வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். மற்றவர்கள் சொல்வதை நீங்க நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற உத்வேகத்துடனும் இருப்பீங்க. அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதிலும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மனைவி இடத்துல அதிகமாக விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். உறவினர்களுடைய விஷயத்துல இருந்து கவனமாக இருப்பதும் நல்லது. யாருடைய குடும்ப விஷயத்திலும் அதிகமாக தலையிடவும் வேண்டாம். எதிர்பார்த்தவைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். சகோதரர்கள் உதவிகளும் செய்வாங்க. பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. உங்கள் தாயாருக்கு வீண் டென்ஷன்களும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதாயத்துடனும் வேலைகளையும் செய்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதரவுகளும் இருக்கும். ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்தர பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். தங்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். காதல் உறவு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். பணியிடத்துல இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். ஆனால் அதற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலுமே சரி, அதற்கான நல்ல நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்திலையும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மனதுல புதுவிதமான நம்பிக்கையும் உண்டாகும். தனம் சார்ந்த நெருக்கடிகளும் குறையும். உங்களுடைய வாக்கு வன்மையினால ஆதாயமும் உண்டாகும். கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். குணநலன்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். பார்வை தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் உண்டாகும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசுரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல மட்டும் முன்ன பின்ன அறிந்து செய்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களை அறிந்து அதனை அப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வேலைகளை எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. நன்மை தீமைகளை அறிந்து செயலாற்றுவதும் நல்லது. பணியிடத்துல அனைத்தும் சுமூகமாகவும் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணையிடத்துல அன்பையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணமும் போதுமான அளவிற்கும் இருக்கும். உங்களுடைய சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடன் செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் துறைகள்ல நிதானமாக செயலாற்றுவதும் நல்லது. அதையும் தாண்டி உங்களுக்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வெளியூர்ல இருந்து நீங்க கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து வைப்பதும் நல்லது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணவரவும் இருக்கும். இன்று மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன பழுதுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல சில புதிய பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல வீட்டு கவலைகளை காட்டவும் வேண்டாம். உறவினர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில ஆடம்பர செலவுகள் செய்வதில் கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களை கட்டும். வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. மாறுபட்ட அணுகுமுறையினால நீங்க சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். எதிர்பார்க்கின்ற வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வணிக ரீதியாக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இனிமையான அனுபவத்தையும் பெறுவீங்க. முழு நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் வேலைகளையும் செய்வீங்க. குடும்ப சூழ்நிலைகள் அமைதியாகவும் இருக்கும். மன அழுத்தங்களும் நீங்கும். இன்று உங்களுடைய வேலையில சிலருடைய உதவியினால உங்களுக்கு பக்க பலமாகவும் உணர்வீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. கற்றல் பணிகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. மனதில் இருந்து வந்த ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. ஆரோக்கியமான செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. பய உணர்வுகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7 மணிக்கு பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரகசியங்கள்ல கவனமாகவும் இருங்க. சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களுடைய சந்திப்பினால மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை புத்திசாலித்தனத்துடன் மேற்கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. செய்யும் செயல்கள்ல கூடுதல் முயற்சிகளும் தேவைப்படலாம். பணிகள் அதிகமாகவும் இருக்கும். சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக பணிகளை மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல அதிருப்தியும் ஏற்படலாம். அவர்களிடத்துல சிறிது நேரத்தை செலவு செய்வதும் நல்லது. பிரியமானவர்களுடன் அதிகப்படியாக பேசுவதும் நல்லது தாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்று உங்களுடைய வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும்.
எந்த ஒரு வேலையையும் சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்களில் இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். சிலருக்கு வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வெளிவட்டாரங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில மேன்மையும் உண்டாகும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. அரசு அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. வீட்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இதனால ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். சில பேரை நம்பலாமா நம்ப வேண்டாமா என்ற குழப்பத்துடனும் இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்ல நல்ல தீர்வையும் காணலாம். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய பேச்சுக்களை காது கொடுத்து கேட்பதும் நல்லதுதாங்க. இது உங்களுக்கு ஒத்துழைப்பையும் ஏற்படுத்தும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். தாய் தந்தையின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று இளைய சகோதரர்கள் கேட்கின்ற உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. தந்தை வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். என்று சில சிரமங்கள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்களுடைய பணிகளை சரியான நேரத்துல முடிக்கவும் செய்வீங்க. சிறிய அளவுல இருந்து வந்த பற்றாக்குறைகளும் நீங்கும். என்று மனதில நினைத்த திட்டங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மனதில பலதரப்பட்ட சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. உணவு சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தடைப்பட்ட பணிகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல மாற்றங்களையும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புரிதல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகளுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று கோபப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மன ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகளை ஆற்றுவதில் சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். கவலைகளும் நீங்கும். பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. நல்ல புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. தேவையற்ற கோபங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதல் செலவுகளும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற உடல் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. தொழில நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உதவிகளும் தேடியும் வரலாம். நண்பர்கள் உங்களுடைய மனதை புரிந்து கொண்டு பேசவும் செய்வாங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொட்டது வெற்றியாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. என்று கொடுத்த கடனை தீர்ப்பதில் கவனமாகவும் இருப்பீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அலட்சியம் காட்டாமல் வேலை பார்க்க வேண்டியதும் இருக்கும். கால தாமதமாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏதாவது ஒரு வேலை அதிகப்படியான நேரத்தை எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில விமர்சனங்களும் கேலி பேச்சுக்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். யாரை நம்புவது என்ற குழப்பத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்பினால லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். மனதுல அவ்வப்பொழுது இனம் தெரியாத உற்சாகமும் ஏற்படும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும். பணியிடத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, மேலதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. நீண்ட பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் இணக்கமான போக்கினை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சமூக பணிகள்ல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. தொழில அபிவிருத்திக்கான முயற்சிகளும் ஈடேறும். இழுபறியாக இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு தெளிவாகவும் உணர்வீங்க. உடன் இருப்பவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளும் ஈடேறும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாகவும் இருங்க. நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சுமூகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சிறப்பாக திட்டமிட்டாலே போதும். திருமண உறவில மகிழ்ச்சியை பராமரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசவும் செய்வீங்க. ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு சற்று சுமையாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். சில சிக்கல்களும் நீங்கும். தொழில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். கையில பணமும் இருக்குங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிக்கல்களும் நீங்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு அனைவரிடத்திலுமே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வேலைகளை முடிப்பதில் கவனமாகவும் இருங்க. சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. பண பரிவர்த்தனைகளை 1க்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. எவ்வளவுதான் பணம் இருந்தாலுமே பற்றாக்குறை இருக்கிறது என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல வேலை சுமையினால அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேரும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சிறப்பான தகவல் தொடர்பாற்றலுடனும் இருப்பீங்க. பேச்சுக்கள்ல இனிமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்களுடைய செயல்பாடுகள்ல வெற்றிகரமாகவும் உணர்வீங்க. சில முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க என்று அவசரப்படவும் வேண்டாம். தொழில் சார்ந்த எண்ணங்களிலும் திட்டங்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. குழப்பங்கள்ல தெளிவாகவும் உணர்வீங்க. பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் செல்வாக்கும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். மருத்துவம் சார்ந்த துறைகள்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. கால்நடை வளர்ப்பு பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம்.
உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும், எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் இப்பொழுது வெற்றிகரமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். செயல்கள்ல வளர்ச்சியையும் வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு வெற்றியையும் பெற்றுத்தரும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இருவருக்குமே என்று ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். நல்ல மனநிலையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். போதிய அளவு பணமும் கையில இருக்கும். இன்றைய நாளை நீங்க செழிப்பாகவும் உணர்வீங்க. நிதி நிலையம் செழிப்பாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். சில சமயங்கள்ல நீங்க தனிமையாகவும் உணர்வீங்க. சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். மேலதிகாரிகளுடைய அழுத்தங்களும் இருக்க தங்க செய்யும். சில மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். என்று கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. அலுவலக வேலைகள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பெண்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரபலங்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. இன்று வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறவும் காண்பீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இளைய சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகளும் ஏற்படலாம். வணிக மற்றும் தொழில் முறை தொடர்பான விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. என்று முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிரிகளை எளிமையாக தோற்கடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான ஆதிக்கத்துடனும் இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வேலை தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முதலீடுகள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இறை சார்ந்த பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். வழக்கு சார்ந்த பணிகள்ல சில நுணுக்கங்களை புரிந்தும் கொள்வீங்க. குடியுரிமை கிடைப்பதில் இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். மருத்துவ துறைகள்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். உணவு சார்ந்த விஷயங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். முக்கியமான வேலைகளை மேற்கொள்வதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். சிறப்பாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வேலை இடங்கள்ல நீங்க பிரகாசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய வேலைகள் மதிப்பிடப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால 1ற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்தும் கொள்வீங்க. சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகளும் நீங்கும். கையில பணமும் இருக்குங்க. இதனை பயனுள்ள வகையில செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவில் என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெறலாம். தொழில் துறைகள்ல மேன்மையும் உண்டாகும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பெண்களினான ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறைகள்ல இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். என்று சாப்பிடுவதற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். உயர் அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. கடன் வாங்கும் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பண விஷயத்துல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய பேச்சுக்கள்ல சற்று மாற்றங்களையும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும். முயற்சியினால முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. நண்பர்களுடைய வகையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வீட்டுல பராமரிப்பு பணிகளினால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று தொழில்ல நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றமும் இருக்கும். எல்லா முயற்சிகளிலுமே நேர்மையாகவும் ஈடுபடவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான சூழலும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகளின் காரணமாக எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். சில முக்கியமான பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். அதே சமயத்துல எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. செயல்பாடுகள்ல ஒரு விதமான மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல விவேகத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபார பணிகள்ல போட்டிகளும் அதிகரிக்கும். மற்றவர்களின் மூலமாக எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகும். என்று உதாசீனமான பேசியவர்கள் இப்பொழுது உங்களிடத்துல மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பரமான சிந்தனைகளை தவிர்த்து கொண்டு சிக்கனமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் நல்லது. வேலையாட்கள் இடத்துல நிதானமாகவும் இருங்க. ஆதாயம் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக இருப்பதும் நல்லது. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக நாட்டங்களுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இது ஆறுதல்களையும் ஏற்படுத்தும். உங்களுடைய எண்ணங்கள்ல தெளிவாகவும் உணர்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல வாக்குவாதத்தில் ஈடுபடவும் செய்வீங்க. நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அவர்களிடத்துல விட்டுக் கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில பண வரவு செலவு கணக்குகளை 1-2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்குங்க. இதனால நீங்க பெருமையாகவும் உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். பிள்ளைகளினால சில ஆடம்பர செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். சில மருத்துவ செலவுகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. நோய் நொடியில இருந்து சற்று ஆறுதலாகவும் உணர்வீங்க. என்று உடன் பிறந்தவர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் இருக்குங்க. தேர்வுகள்ல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். தொழில இருந்து வந்த போட்டிகளையும் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். புதியதாக ஏதாவது எதிரிகள் முளைத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுவரையில இருந்து வந்த சோர்வு நீங்கி உற்சாகமும் உண்டாகும். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல தள்ளி போன வாய்ப்புகளும் தேடி வரலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். மனதில இருந்து வந்த இனம் தெரியாத குழப்பங்களும் நீங்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மாலையில உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவது ஆறுதலையும் ஏற்படுத்தும். பிற்பகலுக்கு மேல உற்சாகமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. என்று தொழிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு தங்களுடைய கடின உழைப்பிற்கான சிறந்த பலன்களையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய இலக்குகளிலும் முன்னேறவும் செய்வீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. மற்றவர்களுடன் இணைந்து பணியாற்றுவது முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வேலை நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். மனதுல ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். அரசு தொடர்பான பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனத்துடன் ஈடுபடுவதும் நல்லது. வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். தடைகளும் தாமதங்களும் நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாக இருப்பதும் நல்லது. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்குங்க. சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்குள்ள இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். திருமண உறவில என்ற எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமையாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல உங்களுடைய கருத்துக்களை கவனமாக எடுத்து கூடுவதும் நல்லது. தகவல் பரிமாற்றத்தின் பொழுது கவனமாகவும் இருங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை சாதுரியமாக கையாளவும் செய்வீங்க. பணத்தை பொறுத்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. பிள்ளைகளுக்காக அதிகப்படியான நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. சில யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே சாதகமாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும். தொழில் துறைகள்ல இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். பணவரவும் இருக்கும். புத்தி சாதுரியத்தோடு வேலைகளையும் செய்வீங்க. வீட்டுல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். உறுதியான மனநிலையோடும் இருப்பீங்க. சரியான நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில்துறையில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலுமே அவர்களிடத்துல அதிகப்படியான உரிமைகளை எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று மற்றவர்களுக்காக நீங்க அதிகமாக கவலைப்படவும் வேண்டாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. சில எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கும். சிலருக்கு பணியின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும்.
என்று மனதளவுல நிதானமாக இருப்பதும் நல்லது. கடினமான முயற்சிகளுக்கும் எதிர்பார்த்த நல்ல பலன்களையும் பெறலாம். தேவையற்ற சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சில நாட்களாக நடைமுறைப்படுத்தி இருந்த திட்டங்கள்ல இப்பொழுது நல்ல லாபத்தையும் பெறலாம். புதிய நண்பர்களுடன் நட்பு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது என்று உடன் பிறந்தவர்களுக்காக விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். அவர்களிடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும், உற்சாகமான போக்கும் காணப்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வகையில ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும், எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும், சாதகமாகவும் உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த வளர்ச்சியை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். கடின முயற்சியினால வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பணியிடத்துல உங்களுக்கு பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல புதிய கருத்துக்களை கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பிரியமானவர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகளும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை தக்க வைத்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. இன்று நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். வேலை இடங்கள்ல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். வேலைபளு அதிகரித்தாலுமே அதனை சுமூகமாக முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய மத்தியில நல்ல புரிந்துணர்வுகளும் உண்டாகும். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். வெளியூரில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மேன்மையும் உண்டாகும். இப்பொழுது முடிக்க வேண்டிய வேலைகளை முன்கூட்டியே திட்டமிடுவதும் நல்லது. இன்று வியாபாரத்துல இருக்கின்ற சின்ன சின்ன இடையூறுகளினால சில மனவேதனைகளும் ஏற்படலாம். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வரவு செலவு கணக்குகள்ல அக்கறையாகவும் இருங்க. மற்றவர்களுக்கு பணம் கொடுப்பதில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வீட்டு விஷயங்களை வெளியில பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இன்று உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய அரவணைப்பும் இருக்கும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். பயணங்களினான மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல வரவு கணிசமாகவும் உயரும். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். இளைய சகோதரர்களின் மூலமாக பண விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தனித்திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. விளையாட்டு போட்டிகள்ல ஆர்வமும் இருக்கும். மறைமுகமான தடைகளையும் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நண்பர்களின் மூலமாக சாதகமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விவாதங்கள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அன்பு தொல்லைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகளை சந்தித்த பின்பு உங்களுடைய செயல்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல விதத்துல பயன்படுத்தவும் செய்வீங்க. பணிகளை எல்லாமே எளிமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். உங்கள் துணை இடத்துல நேர்மையான எண்ணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உறவுல மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும்.
உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. என்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. எதிர்பார்த்த செய்திகளும் தாமதமானாலும் வந்து சேரும். பணவரவு குறைந்தாலுமே பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வீட்டு செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்களும் நீங்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வாங்கிய கடன்களை தந்து முடிக்கவும் செய்வீங்க. மனதில் அமைதியும் உண்டாகும். நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்பாக இருந்தவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. பண விஷயத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்னதான் முயற்சிகள் செய்தாலுமே கோபத்தை கட்டுப்படுத்துவது என்பது சிரமமாகவும் இருக்கும். மனைவி இடத்துல பிரியமாகவும் நடந்தும் கொள்வீங்க. சில பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. தந்திரமாக செயல்பட்டு சில முக்கியமான வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில அந்தஸ்தும் உயரும். அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல ராஜதந்திரமாக செயல்பட்டு லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். எடுத்த காரியங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். பிள்ளைகளுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். செய்கின்ற முயற்சிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. மறைமுகமான எதிர்ப்புகளை அறிந்து வெற்றியும் காண்பீங்க. அரசு சார்ந்த ஆவணங்களை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மெரூன் நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாகவும் இருங்க. விலை உயர்ந்த பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.